வணக்கம். தமிழ் எண்ணூறுகள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாலையில் வாகனத்தில் போகும்பொழுது முன்னாடி போகக்கூடிய வாகனத்தில் இந்த மாதிரியான எண்ணூறுகளை அதனோட நம்பர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எண் பலகையில் நீங்கள் எப்போவாவது பார்த்துருக்கலாம். அதை பார்க்கும்பொழுது அந்த வண்டியோட நம்பர் என்னன்னு தெரியலையே, அந்த வண்டியோட எண் என்ன அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணூறுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 3 விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்தெந்த எண்களுக்கு எந்தெந்த எண்ணூறுகள் வரும், இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த எண்ணூறுகளை எளிமையான முறையில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற விஷயம். மூன்றாவது விஷயம், உங்ககிட்ட ஒரு எண் தராங்க, அது 2 இலக்கமாக இருக்கலாம், 3 இலக்கமாக இருக்கலாம், அல்லது 4 இலக்கமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண் தரும்பொழுது அந்த எண்ணிற்குரிய எண்ணூறுவை எப்படி சரியான முறையில் எழுதுறது அப்படின்ற மூன்றாவது விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல் விஷயம் பாருங்கள். இந்த இடத்துல எண்கள் இருக்குது, அதற்கான எண்ணூறுகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். எண் 1 இதற்கான எண்ணூறு க. எண் 2 இதற்கான எண்ணூறு உ. எண் 3 இதற்கான எண்ணூறு ஞ. ஆனால் பார்த்தீங்கன்னா ஞ முழுமையாக இருக்காது, இந்த இடத்துல வரக்கூடிய கோடு இங்கே இருக்காது. இதுதான் அதனுடைய எண்ணூறு வடிவம். எண் 4 இதற்கான எண்ணூறு ச. இதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கும், அந்த சேவில் ஒரு கோடு இந்த இடத்துல மேலே வரும். இதுதான் அதற்கான வடிவம். எண் 5 இதற்கான எண்ணூறு ரூ. எண் 6 இதற்கான எண்ணூறு சா. நல்லா கவனிங்க, இந்த ச துணைக்கால் ரெண்டுமே ஒட்டி இருக்கும். எண் 7 இதற்கான எண்ணூறு ஏ. எண் 8 இதற்கான எண்ணூறு ஆ. எண் 9 இதற்கான எண்ணூறு கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கு முழுமையான வடிவத்தில் இருக்காது, இந்த கோடு இருக்காது. இதுதான் இதற்கான வடிவம். எண் 0 இதற்கான எண்ணூறு சுழியம். சரி, எண்கள் அதற்கான எண்ணூறுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எண்ணூறுக்களை எளிமையான முறையில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். இதற்கு 2 வழிகள் இருக்குது. முதல் வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்களுக்குரிய எண்ணூறுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணூறுக்கள்லேயே இந்த எண்கள் ஒளிஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க, இந்த எண் 1 இந்த எண்ணூறில் 1 இங்கே இருக்கும். எண் 2 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. எண் 3 இங்கே பார்த்தீங்கன்னா 3. எண் 4 இந்த எண்ணூறில் 4 இருக்கு. எண் 5 இந்த எண்ணூறில் பாருங்கள் 5. எண் 6 இந்த எண்ணூறில் பாருங்கள் 6, ஆனால் இந்த வாட்டத்தில் இருக்குது. எண் 7 இந்த எண்ணூறுவை பாருங்கள் 7. எண் 8 இந்த எண்ணூறுவை பாருங்கள் 8. எண் 9 இந்த எண்ணூறுவை பாருங்கள். இது அதே போல தான் இருக்குது. எண் 0 இதற்கான எண்ணூறு சுழியம். இந்த இடத்துல பாருங்கள், மீதி இருக்கிறதுலாம் நம்ம அழைச்சிடலாம். 1 இந்த இடத்துல 2 3. 4 பாருங்கள் 5 6 7 8 9 சுழியம். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 சுழியம். அப்போ இந்த எண்ணூறுக்கள்லேயே அந்த எண்கள் ஒளிஞ்சிருக்கு, உள்ளே இருக்குது அப்படின்றது ஒரு வழி. சரி, இன்னொரு எளிமையான வழி, இந்த எண்ணூறுகளை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த இடத்துல கவனிங்க, இந்த ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியத்தை நீங்கள் மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சிங்க அப்படின்னாக்கா எண்ணூறுகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்.
காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். அப்போ காலை இந்த க என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றுக்கான 800, உணவை இந்த ஊ அப்படின்றது 2க்கான 800, நன்கு இந்த இடத்துல நன்கு அப்படின்னு சொல்லும்போது ந இருக்குது, ஆனால் இந்த இடத்துல ஞா இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னாக்கா அதனுடைய ஒலி ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டாவது அதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா ஒத்து இருக்கும், இதை போல் இருக்குது. அப்போ நன்கு அப்படின்ற போல் நீங்கள் படிக்கணும். சமைத்து இந்த சேவலை பார்த்தீங்கன்னாக்கா 800 4 இருக்குது. ருசித்து ரூ அப்படின்றது 800 5, சாப்பிடு 800 6, என்று 800 7, அம்மா 800 8, கூறினார்னு சொல்லும் பொழுது இந்த கோடை வந்து எடுத்துடுறோம். அப்போ 800 9. அப்போ காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா 1லிருந்து 9 வரைக்கும் அந்த எண்ணூறுக்களுடைய வரிசையை நீங்கள் தமிழ் எண்ணூறுக்களில் நல்லா தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரி, இப்போ 3வது விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு எண் தராங்க. அது 2 இலக்கமாக இருக்கலாம், 3 இலக்கமாக இருக்கலாம், 4 இலக்கமாக இருக்கலாம். ஒரு எண் கொடுத்தாங்கனாக்கா அதற்கு தகுந்த தமிழ் எண்ணுருவை எப்படி எழுதணும் அப்படின்றது தான் 3வது விஷயம். அதையும் நம்ம பார்ப்போம். 3வதா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் 2 இலக்கம், 3 இலக்கம் அல்லது 4 இலக்கம் இந்த மாதிரி ஒரு எண்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதற்குரிய எண்ணுருவை எப்படி நம்ம எழுதுறது அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இந்த இடத்துல எண்கள் இருக்குது, அதற்கான எண்ணூறுக்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துல சுழியம், இதற்கு பக்கத்தில் 1825ன்னு போட்டிருக்கேன். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1825 ஒரு முக்கியமான மாற்றம் இந்த தமிழ் எண்ணூறுக்களில் நடந்தது. என்ன அப்படின்னா, அதற்கு முன்பு வரைக்கும் 10 அப்படின்ற எண்ணுக்கு தனியாக ஒரு எண்ணூறு இருந்தது. அதாவது ஏன் வடிவத்தில் இருக்கு இல்லைங்களா, அதுதான். அதாவது 10 என்ற இந்த எண்ணூறுக்கு தனியாக ஏன் அப்படின்ற ஒரு எண்ணூறு இருந்துச்சு. 100க்கு ல போல இருக்குது பார்த்தீங்களா, இது இருந்தது. 1000 இதற்கு ச த இது ரெண்டும் சேர்த்தாறு போல் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு எண்ணூறு இருந்தது. இதில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா நிறைய சிரமம் இருந்தது அந்த தமிழ் எண்ணூறு எழுதுறதுக்கு. என்ன சிரமம் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா 17 அப்படின்னு சொன்னோம்னா என்ன எழுதுவோம் அப்படின்னா 17 நம்ம எப்படி பிரிப்போம், 10 கூட்டல் 7. அப்போ 10க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எண்ணூறு எழுதுகிறோம், ஏ அப்படின்ற எண்ணூறு. 7க்கு ஏ அப்படின்ற எண்ணூறு எழுதுகிறோம். இதுதான் 17க்கு. அதற்கு பிறகு பாருங்கள் 156. இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னாக்கா 100 கூட்டல் 50 கூட்டல் 6, இதுதான் அதோடைய மதிப்பு. அப்போ 100 இதற்கான எண்ணூறு என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது. இந்த இடத்துல 50க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 5 10, அதாவது 5 10 அப்படின்னு சொல்லும்போது இந்த எண்ணூறு. அதற்கு அடுத்து 6க்கு இந்த எண்ணூறு. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 3657. இப்போ என்ன ஆகுது, 3000, அதாவது 3க்கு இந்த ஞா வடிவத்தில் இருக்கு இல்லைங்களா, அது 1000க்கு இந்த எண்ணூறு ச த. 600, அதாவது 600, 6க்கு இந்த சா. 100க்கு இந்த எண்ணூறு. அதற்கு பிறகு 50, அதாவது 5 10, 5 இங்கே இருக்கு, 10க்கு ஏ. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தான் 7க்கு ஏ. இதுதான் 3657க்கு நாம் எழுதக்கூடிய எண்ணூறு. இது எவ்வளவு சிரமமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நம்பர் பிளேட்டில் ஒரு எண் பலகையில் இருந்தது அப்படின்னா இதை பார்த்து அந்த எண்ணை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும், இது ரொம்ப சிரமமாக இருந்தது. இதை என்ன ஆகுது அப்படின்னாக்கா 1825 ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது. அது வரைக்கும் இப்படி தான் தமிழ் எண்ணூறுக்களை அந்த எண்கள்லேருந்து மாற்றி எழுதிட்டு இருந்தாங்க.
1825 பந்துலு ராமசாமி அப்படின்ற ஒரு அறிஞர் என்ன பண்ணார் அப்படின்னா, இதில் நிறைய சிரமம் இருக்குது, இந்த எண்களை எண்ணூறுக்களாக மாற்றுறதுலையும் இந்த எண்ணூறுக்களை எண்களாக புரிஞ்சுக்கிறதுலையும் நிறைய சிரமம் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, பூஜ்ஜியத்துக்குன்னு அது வரைக்கும் தனியாக எதுவும் இல்லாமல் இருந்தது தான். 9க்கு பிறகு 10க்கு இந்த எண்ணூறு இருந்தது. 9 வரைக்கும் எண்ணூறுக்களும் 10க்கு இந்த எண்ணூறும் இருந்தது. பூஜ்ஜியத்துக்குன்னு தனியாக எண்ணூறு எதுவும் இல்லாததால் தான் இந்த பிரச்சனை இருந்தது. அதனால் என்ன பண்ணுறாரு, 1825 பந்துலு ராமசாமி அப்படின்ற இந்த அறிஞர் அவர் எழுதின ஒரு கணித நூலில் என்ன செய்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த பூஜ்ஜியத்துக்கு சுழியம் அப்படின்ற இந்த எண்ணூறு அறிமுகப்படுத்துகிறார். எந்த புத்தகத்தில் அப்படின்னாக்கா, கணித தீபிகை அப்படின்ட்டு அவர் எழுதிய புத்தகத்தில், அந்த புத்தகம் 1825 வெளிவந்தது. அந்த புத்தகத்தில் தான் முதன் முறையாக இந்த எண்ணூறுக்கு பதிலாக அந்த 10 அப்படின்றத எடுத்துட்டு 0 அப்படின்ற எண்ணுக்கான எண்ணூறுவை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த முறையில் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகுது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ பாருங்கள், அதற்கு முன்பு வரைக்கும் 1825 வரைக்கும் எண்களை எண்ணூறுக்கெல்லாம் இப்படி தான் மாற்றிட்டு இருந்தாங்க. 25க்கு பிறகு அவர் இந்த பூஜ்ஜியத்துக்கு சுழியத்தை கொண்டு வந்த பிறகு எப்படி எண்ணூறுக்களை கொண்டு வராங்க, எண்களுக்கான எண்ணூறுக்களை எப்படி எழுதுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன்னி வரைக்கும் அதுதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி பாருங்கள், ஏற்கனவே பயன்படுத்திய முறை என்ன அப்படின்னாக்கா, இட மதிப்பு முறை. அந்த மதிப்புக்குரிய எண்களை நம்ம கணக்கு பண்ணி எழுதுவோம். ஆனால் இப்போ எழுதுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குறியீட்டு முறை. எண்களுக்குரிய அந்த எண்ணூறு இருக்கு இல்லைங்களா, அந்த குறியீடு அப்படியே எழுதணும். இப்போ இந்த இடத்துல 17, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 1. 1க்கான குறியீடு என்ன, க அப்படியே எழுதிடணும். இந்த இடத்துல இருக்கக்கூடியது 7. 7க்கான குறியீடு என்ன, ஏ அப்படியே எழுதிடணும். 156. 1க்கான குறியீடு என்ன, க. 5க்கான குறியீடு என்ன, ரு. 6க்கான குறியீடு என்ன, சா. இந்த இடத்துல பாருங்க 3657. 3க்கான குறியீடு என்ன, ஞ. இந்த வடிவத்தில் இருக்கும். 6க்கான குறியீடு சா. 5க்கான குறியீடு ரு. 7க்கான குறியீடு ஏ. அதாவது எளிமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா, 10க்கான குறியீடு என்பது ஏ அப்படின்ட்டு அதற்கு முன்பு வரைக்கும் இருந்தது. அதாவது 1825க்கு முன்பு வரைக்கும் இருந்தது. ஆனால் 1825 இவர் கணித தீபிகை அப்படின்ற நூலில் கொண்டு வந்த மாற்றத்திற்கு பிறகு 10க்கான எண்ணூறு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, 1க்கு க, இந்த பூஜ்ஜியத்துக்கு சுழியம். இதுதான் அந்த பந்துலு ராமசாமி அப்படின்ற அறிஞர் கொண்டு வந்த ஒரு மிக முக்கியமான மாற்றம் 1825. 1825 இன்று வரைக்கும் நாம் இந்த முறையை தான் பின்பற்றோம். ரொம்ப எளிமையான ஒரு முறை. இந்த முறையில் 800 மாற்றுறதும் ஈஸி. 800 இருக்கிறதுனுடைய எண்களை நம்ம மாற்றுறதும் அதை உணர்ந்துவதும் அறிந்து கொள்வதும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 1825க்கு முன்னாடி இருந்த விஷயங்கள். இப்போ இதெல்லாம் கிடையாது. இப்போ 100க்கு மாற்றணும் அல்லது 1000க்கு மாற்றணும் அப்படின்னாக்கா நேரடியாக உதாரணமாக 100க்கு பாருங்கள். 100க்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, க ஒரு 0 0 முடிஞ்சிடுச்சு. ரொம்ப எளிமையாக ஆயிடுச்சு. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். தமிழுக்கு அந்த எண்களுக்கு எண்ணூறுகள் அப்படின்றது இனிமேட்டு இது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி நம்பர் பிளேட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த எண் பலகையில் இந்த எண்ணூறுகளை பார்த்தாலும் நீங்கள் அந்த எண்களை புரிஞ்சிக்கலாம். நீங்களும் எண்களுக்கு அழகான முறையில் தெளிவாக எண்ணூறுகளை எழுதலாம். இதை பாருங்கள், சிறப்பான முறையில் எண்ணூறுகளை கற்றுக்குங்க. நன்றி.